நம்ம ஸ்டேஷனுக்கு வெளியே குண்டு வீச தெரிஞ்சவங்களுக்கு உள்ள வீச எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? உள்ள இருக்கிற அக்யூஸ்ட் காட்டுல வெளியே இருக்கிறவங்க தான் பயப்படாங்க. ஏன்னா அவன் தான் ஒவ்வொரு தடையும் அழிச்சிட்டு வர்றான். வணக்கம். பின்னாடி ஒரு தூரத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, ஆனால் சத்தம் இங்கே கேட்குது. லைட்டாக அதோட சவுண்ட் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணி தான் நான் போடுறேன். ஏன்னா வெயிட் பண்ணிட்டே இருந்தால் அவங்க முடிகிற மாதிரி தெரியல. சரி, நம்ம ரிவ்யூ ஷூட் பண்ணோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேசரி 2 அக்ஷய் குமாரின் மற்றும் ஒரு பயோபிக். அக்ஷய் குமார் பயோபிக்னு 2 வார்த்தைகளும் ஒரே சென்டென்ஸில் இருந்தால் ஒரு 10 ஸ்டெப்ஸ் பேக்வேர்டில் தான் இருப்பேன். ஸோ அந்த பக்கமே நான் போகிறது கிடையாது. கேசரி 1 நான் பார்க்கல. ஒன்று அக்ஷய்குமார் பயோபிக், இன்னொன்று அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல்ஸ் வந்து எனக்கு பெருசாக ஒர்க் ஆனது கிடையாது. ஸோ உண்மை சம்பவங்கள் அடிப்படையை வச்சு எடுக்கப்பட்டது அப்படி இப்படின்னு ஏதாவது கொஞ்சம் நம்மளை தூண்டி விட்டால் மட்டும்தான் நான் போய் பார்ப்பேன். எனக்கு அந்த டைமில் யாரும் தூண்டி விடல. அந்த ட்ரெய்லரும் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்கிறனால கேசரி 1 நான் பார்க்கல. இந்த கேசரி 2 ட்ரெய்லர் வந்து ரொம்ப இன்ட்ரீகிங்காகவே இருந்துச்சு. அப்போ தான் ஆக்சுவலாக சங்கரன் நாயர் அப்படிங்கிற ஒரு ஆளை பற்றியே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்படி நிஜமே ஒருத்தர் இப்படி இருந்திருக்காரு போல, இப்படிலாம் பண்ணியிருக்காரு போல இருக்குன்னு சொல்லிட்டு கடனை அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ஓடி போய் அவரை பற்றி ஃபுல்லாக எல்லாம் படித்து முடிச்சுனா ஆக்சுவலாக பண்ணியிருக்கூடாதுன்றது படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுது. அது ஏங்கிறத நான் ரிவ்யூவில் சொல்லும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் இந்த படத்தில் மாதவன் ஆன்டகனிஸ்ட்னு சொல்ல முடியாது, எதிர் தரப்பில் வாதாடுற ஒரு வக்கீல் கேரக்டர் நடிச்சிருக்காரு. ரெஜினா இருக்காங்க, அனன்யா பாண்டே இருக்காங்க, விக்கி கௌஷல் வந்து குரல் கொடுத்து ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ இது ஜாலியன் வாலாபாக் மசாக்கருக்கு அடுத்து தொடர்ந்து நடந்த ஒரு சில விஷயங்களை வச்சு அதை கொஞ்சம் ஹைலி ட்ராமடைஸ்டு வெர்ஷன் தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து பயோபிக்னு சொல்ல, எதே பயோபிக்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ ஓகே, அந்த மாதிரி அவர் அடிப்படையாக வச்சு ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேசரி சாப்டர் 2 த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் ஜாலியன் வாலாபாக். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம் நிறைய செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. பகத்சிங் அதுல தான் இன்ஸ்பிரேஷன் எடுத்து அவர் ஒரு பெரிய போராளியாக மாறினார். அப்புறம் உத்தம் சிங் அதில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு அதுக்கு காரணமான கவர்னர் டயரை போய் தேடி போய் லண்டனில் போய் கொலை பண்ணார். உத்தம் சிங் ஒரு அட்டகாசமான பயோபிக் இருக்கு, விக்கி கௌஷல் நடிச்சது, அட்டகாசமான நடிச்சிருப்பாரு. முடிஞ்சா அந்த பயோபிக்கையும் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்த வேற ஒரு செட் ஆஃப் இன்சிடென்ட்ஸை இந்த படம் சொல்லுது. இதில் சங்கரன் நாயர் மிகப்பெரிய லாயர், பிரிட்டிஷ் அதிகாரிகளே மதிக்கிற பெரிய லாயர். அவருக்கு சர்பட்டம்லாம் கொடுத்து கௌரவம்லாம் கொடுத்துருக்காங்க. அவருக்கு இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் பயங்கரமா மனசை பாதிக்குது. சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது, இந்த படத்துல சொல்றேன், அதெல்லாம் நடக்குது. அதனால அவர் பயங்கரமா அதுல பாதிக்கப்பட்டு இந்த படுகொலைக்கு காரணமான ஜெனரல் டயர் மேலையும் கிரவுன் அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் மேலையும் ஒரு கேஸ் போறாரு. பிரிட்டிஷ் தரப்புக்கு ஆதரவா மாதவன் களமிறங்குறாரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் நடக்கிற அந்த கோர்ட் ரூம் பேட்டில் தான் இந்த படம். எதுக்காக இந்த கேஸை போட்டாரு, எந்த பேசிஸ்ல அந்த கேஸ் நடத்தினாங்க, இதுல விசாரணையில் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த கேஸ் அவர் ஜெயிச்சாரா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த கேசரி பார்ட் 2. அக்ஷய் குமார் ஒரு டீசென்டான பர்ஃபார்மர் தான். ஆனால் என்ன ஒரே மாதிரியான படங்கள் என்னதான் வேறு பயோபிக்கில் நடித்தாலுமே கூட அது எல்லாமே அக்ஷய் குமாரோட மீட்டரில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நடிச்சிருக்கிறதுனால நமக்கு பெருசாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்பீல் ஆக மாட்டேங்குது. பட் சர்ப்ரைசிங்லி இந்த படத்தில் ஒரு செம்ம எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. முக்கியமாக லாஸ்ட் ஒரு 20-30 மினிட்ஸில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நிஜமே ரொம்ப நல்லாவே இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் மேடியை விட அக்ஷய் குமாரோட பர்ஃபார்மன்ஸ் நிறைய இடங்களில் பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. எப்படி அக்ஷய் குமார் தன்னை பயோபிக்கில் டைப் காஸ்ட் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி மேடியும் இந்தி பாலிவுட்டில் போயிட்டு அங்கே தன்னை வில்லனாவே இந்த மாதிரி ஒரு ஆன்டகனிஸ்டா ஒரு நெகட்டிவ் ரோல்லே தன்னை டைப் காஸ்ட் பண்ணிக்கிறாருன்ற மாதிரி தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட அவருக்கான அந்த நெகட்டிவ் ரோல் மீட்டர் இருக்கு இல்லையா, அதிலே தான் நடிச்சிருக்காரு. ஏன் அப்படிங்கிறது தெரியல. அனன்யா பாண்டே சின்ன ரோல்ல நடிச்சிருக்காங்க, பரவாயில்ல, ஓகேவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ரெஜினாக்கு படத்துல பெரிய வேலை இல்லை, அக்ஷய் குமாரோட வைஃப் கேரக்டர்ல அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் நடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களாம் எப்பயுமே நம்ம இந்தியன் படங்கள்ல ஃபாரின் ஆக்டர்ஸ் எப்படி நடிப்பாங்களோ அதே மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. இதுல பிரிட்டிஷ்க்கு ஆதரவா செயல்படுற ஒரு இந்தியன் ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு, அமித் சியால், அந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு குவாலிட்டியான ப்ரொடக்ஷனுக்கு தேவையான மியூசிக், சினிமாகிராஃபி, எடிட்டிங், ரீசெண்டான ஒரு VFX எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிருக்காங்க. எதையும் தனியா குறிப்பிட்டு சொல்லும்படி செம்மையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்ல. படத்துல நிறைய இன்ட்ரோ ஷாட்ஸ், நிறைய ஸ்லோ மோஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அக்ஷய் குமார் எப்பெல்லாம் கோர்ட் ரூம் நடந்து வராரோ அப்பெல்லாமே ஸ்லோ மோஷன் தான். அப்பெல்லாமே அவர் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் அவர் கோர்ட் ரூம் நுழையிறாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஒரு டிபிக்கல் கோர்ட் ரூம் டிராமாவா தான் இந்த படம் நகருது. பெரிய சர்ப்ரைசஸ் எல்லாம் எதுவும் இல்ல. சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம், அதாவது இந்த கதையோடைய போக்குல சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அது பெருசா சர்ப்ரைசிங்கா இல்ல, பட் பெருசா போர் அடிக்காம தான் கதை நகருது. இந்த மாதிரியான கோர்ட் ரூம் டிராமாக்களை வாதாடும் போது பயங்கரமா க்ளோஸ் அப் போறது, அப்புறம் அதுக்கு மற்றவங்களுடைய ரியாக்ஷன்ஸ், தென் விசாரணையில டக்குன்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு தடை வருது, அதை அவங்க அப்படியே புத்திசாலித்தனமா ஓவர் கம் பண்றது. இதுல பெருசா புத்திசாலித்தனம் இந்த படத்துல இல்லைனாலுமே கூட அதை அப்படியே சும்மா அப்படியே மேனோவர் பண்ணி அடுத்த விஷயத்துக்கு போறது. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு சாதகமா இல்லாம திடீர்னு வந்து எதிராக வந்து போய் சொல்றது, அதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றது. அப்புறம் இவங்க கிட்ட போய் சொன்னவங்கள மடக்கி பிடிச்சி டக்குன்னு அதுல ஒரு ரெவலேஷன் சொல்லி அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சுங்கிற மாதிரி இதே ஃபார்முலா தான் இந்த படத்தை ஆல்மோஸ்ட் கொண்டு போயிருக்காங்க. ஸோ நல்ல பெரிய பட்ஜெட்ல டெக்னிக்கலா செம்ம குவாலிட்டியா இருக்கிற, நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கிற, என்டர்டெய்னிங்காகவும் இருக்கிற இந்த பயோபிக் எனக்கு ஆல்மோஸ்ட் கடைசி ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும்
ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னா இது பயோபிக்கே இல்ல அப்படிங்கறதுனால தான். என்னதான் இவங்க பயோபிக்னு சொல்லிக்கிட்டாலும் பயோபிக்னு சொல்லிட்டு படத்தோட ஆரம்பத்துல இது நிஜமான சம்பவங்கள் அடிப்படையா வச்சு முழுக்க கற்பனையே அப்படிங்கிற மாதிரி டிஸ்க்ளைமர் போட்டாலுமே கூட இந்த படத்துல வர ஆல்மோஸ்ட் 99.99% சம்பவங்கள் எதுவுமே ஹிஸ்டாரிக்கலி அக்யூரேட் கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நான் பயோபிக். ஏன்னா நிஜத்துல சங்கர் நாயர் இந்த மாதிரியான ஒரு கேஸ் போடவே இல்லை, இப்படியான சம்பவங்கள் நம்ம ஊர்ல நடக்கவே இல்லை. ஆக்சுவலா சங்கர் நாயர் மேல கேஸ் போட்டது வந்து அவர் கேஸ் போடல. ஆக்சுவலா சங்கர் நாயர் மேல வந்து ஜெனரல் டயர்ல கவர்னர் டயர் வந்து கேஸ் போட்டிருக்காரு, ஒரு டெஃபமேஷன் கேஸ் மாதிரி போட்டு. அதுக்கப்புறம் அதை வச்சு ஏன்னா இவர் ஒரு புக் எழுதினாரு, அதுல இவரை பத்தி தப்பா எழுதினாருன்ற மாதிரி ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸ் வந்து லண்டன்ல நடந்திருக்கு. அந்த லண்டன்ல நடந்த கேஸ்லயும் சங்கர் நாயருக்கு சாதகமா தீர்ப்பு வரல. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பவுண்ட் என்னமோ ஆக்சுவலா ஃபைன் தான் போட்டிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் பேர்லாம் கூட பயங்கரமா ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸ் பேர் மாதிரியே நமக்கு சவுண்ட் ஆகணும்னு அந்த மாதிரிலாம் பேர் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஆக்சுவலா நல்ல ஐடியாவா தான் இருந்தது. ஆனா அட்லீஸ்ட் கொஞ்சம் அதாவது நிஜத்தை பேஸ் பண்ணி கொஞ்சம் ட்ராமடைஸ் பண்ணா பரவாயில்ல. இவங்க முழுக்க கற்பனையாக தான் ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அது ஒரு பயோபிக்ன்ற மாதிரி வேற சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் நான் படிச்சுட்டு இந்த படத்தை பார்க்கும்போது இது மாதிரி நடக்கவே இல்லை, இதெல்லாம் சொல்லவே இல்லையேங்கிற மாதிரி மைண்ட்ல தோணிட்டே இருந்துச்சா. ஸோ எதுவுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகவே மாட்டேது. படம் ஓகே மாதிரி பொழுது போகுது அதெல்லாம் ஓகே தான். ஆனாலுமே கூட ஏன் இப்படி ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் இவங்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ ஃபார்ஃபெட்ச்டா புதுசா கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்கள சாவடிச்சு இல்லாத ஆட்கள் மேல நம்மளுக்கு பரிதாபம்லாம் வர வச்சு எதுக்கு இவ்வளவு தூரம் மேனிபுலேட்டிவா ஒரு படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஜாலியன்வாலா பாக் மசாக்கர் எடுத்து நிறைய தலைவர்கள் குரல் கொடுத்திருக்காங்க. காந்தி பேசியிருக்காரு, நேரு பேசியிருக்காரு, ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய சர்பட்டத்தெல்லாம் திருப்பி கொடுத்திருக்காரு. சங்கர் நாயர் அப்படி கொடுத்ததா எங்கேயும் அக்கௌண்ட் இல்லை. ஸோ சர்பட்டெல்லாம் திருப்பி கொடுத்துருக்காரு. இப்படிலாம் நடந்திருக்கும் போது அதை பத்தியில எதுவுமே சொல்லாம சங்கர் நாயர் கேஸ் போட்டதுனால மட்டும்தான் ஜாலியன்வாலா பாக் மசாக்கர் பத்தியே வெளியுலகம் தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்கலாம், இந்த பயோபிக்னே சொல்லாம முழுக்க கற்பனை படமாவே எடுத்துக்கலாம். சங்கர் நாயர் பேரே யூஸ் பண்ணாம இவங்க வேற ஏதோ ஒரு பேரை யூஸ் பண்ணி கூட பண்ணிருக்கலாம். ஏன் பண்ணல அப்படிங்கிறது தெரியல. ஆனா இதை எல்லாத்தையும் மீறி கூட கடைசி 20 நிமிஷம் என்னமோ பயங்கரமா ஒர்க் ஆயிடுது. ஏன்னா அந்த 20 நிமிஷத்துல ஹீரோ எவ்வளவு ஸ்மார்ட்டா சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு, ஹீரோ ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்தை சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருது. அந்த ஷோடவுனா இருக்கட்டும், அதுல அக்ஷய்குமாரோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அங்க பேசப்படுற வசனங்களா இருக்கட்டும், அதுல மாதவனுக்கான ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா இருந்துச்சு. மேபி இதே மீட்டர்ல இந்த மொத்த படமும் இருந்தா இந்த மொத்த படமும் எனக்கு அப்பீல் ஆயிருக்கலாம். முதல்ல இந்த கேசரி சாப்டர் 2 தி அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் ஜாலியன்வாலா பாக் இந்த டைட்டிலே ஏதோ ஒரு ஹிண்ட் வச்சிருக்காங்க. ஏன் அன்டோல்டு ஸ்டோரினா நடக்கவே இல்லை, நடந்தா தானே சொல்ல முடியும், நடக்காதது எப்படி சொல்ல முடியும். ஸோ நடக்கவும் இல்லை நாங்கள் சொல்லவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. பட் வாட் எவர் இட் இஸ் படம் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக தான் இருக்கு. ஒரு நல்ல என்கேஜிங்கான கோர்ட் ரூம் ட்ராமா. எனக்கு இது மாதிரி திரிக்கப்பட்ட வரலாறுலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் ஊர் ஹிஸ்ட்ரி புக்லேயே ஸ்கூல் ஹிஸ்ட்ரி புக்லேயே அதெல்லாம் தான் இருக்கு. அதெல்லாமே நான் படிச்சு தானே வளர்ந்துருக்கேன். அதாவது இதுலேயே நான் பார்ப்பேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். பெருசாக உங்களுக்கு போரெல்லாம் அடிக்காது. படத்தில் நிறைய கெட்ட வார்த்தைகள் எஃபர்ட்ஸ்லாம் இருக்கு. ஜாலியன்வாலா பாக் மசாக்கரை நல்ல டீட்டெயில்டாக நல்லா வயலண்டாகவே காய்ச்சிருக்காங்க, ரத்தம் தெரிக்க. அதனால இந்த படத்துக்கு அளவு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மைண்டில் இருக்கட்டும்.